கட்சி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்கள் கலந்து ஆய்வுங்கிறோம், அவ்வளோதான். அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது, நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது. இப்போ அது குறித்து பேசுவோம். பேசிட்டு இப்போ தொடர்ச்சியாக நாடங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்து ஏன்னா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம், இப்போ ஒரு தான் சந்திச்சிடலாம் அப்படின்னு, அவ்வளோதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. அதில் இப்போ இடைத்தேர்தல் நடந்தது, உங்கள் கருத்து என்ன? இப்போ இடைத்தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தலில் கருத்து அது ஒரு இடைத்தேர்தல் தான். அது உங்களுக்கு தெரியும், எப்போவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது. இப்போது இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே திட்டமிட்டு நகர்த்தப்படுது. அதிகாரம் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது, எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடங்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்றைக்கி கேள்வி கேட்குற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சுருந்தாங்க, 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோட வாக்கு அது இல்லை, எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்குது. அதான் எல்லாரும் எடுத்த கள ஆய்வில் எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்கள் நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்கள் போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு, இப்போ காங்கிரஸுக்கு கூட பல இடத்துல போயிருக்கு நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க.